என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகுந்த அன்பிற்கும் உரித்தான என் தமிழ்ச் சமூகமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறியவனாக உங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இறைவனுடைய அருட்கொடையாம் இந்த நம் தமிழ் மொழியை 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நம்முடைய வருங்கால தமிழ் சமுதாயம் வெகு வேகமாக தமிழை கற்று, அதாவது 21 எழுத்துக்களை கொண்ட இந்த தமிழை நிச்சயமாக 1ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுதே முழுமையாக எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இறைவன் நமக்கு கொடுத்துள்ளான். இந்த 21 வரிகளை மட்டுமே, எழுத்துக்களை மட்டுமே, வரி வடிவங்களை மட்டுமே கொண்ட இந்த 21 எழுத்து தமிழ் நம் தமிழ் மக்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புத மாபெரும் பரிசு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சிந்திக்கும் மக்களுக்கு இதில் அனைத்து வகையான விஷயங்களும் நன்கு புரியும் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுதும் உங்களிடம் கூறுகின்றேன். அன்பு தமிழ் சமூகமே, இந்த 21 எழுத்துக்கள் எப்படி ஐயா முடியும்? எப்படி ஐயா செய்தீர்கள்? ஏன் ஐயா இப்படி சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் பொய் சொல்லுகின்றீர்களா? உண்மையைத்தான் சொல்லுகின்றாரா? எப்படி ஐயா உங்களை நான் நம்புவது? இதை போல ஏமாற்றுக்காரர்கள் செய்கின்ற வேலையைப் போல் அல்லவா இருக்கின்றது என்று என்னை கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதனால் நான் என்னுடைய மனம் எந்த வகையிலும் தளராமல் உண்மையை கண்டேன். உறுதியாக தமிழ் மக்களுக்கு கொடுத்து விடும் என்று உறுதி கொண்டேன். பல பேர்களிடம் சென்று பார்த்தேன். யாரும் என்னை நம்பவில்லை. யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் 3 எழுத்துக்கள் மட்டும், உயிரெழுத்துக்கள் 3 மட்டுமே போதும், அதை உயிர்க்குறிகள் 3 போதும் என்றேன். அந்த 3 உயிர்க்குறிகளை மட்டுமே வைத்து 18 மெய்யெழுத்துக்களையும் கொண்டு நாம் 21 எழுத்து வடிவங்களை மட்டுமே வைத்து தமிழை முழுமையாக்கிட முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த கண்டுபிடிப்பு என்று நான் சொல்லவில்லை. நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் அருட்கொடை என்று சொல்வதை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த 21 எழுத்துக்களை 3 எழுத்துக்கள், 3 எழுத்துக்குறிகள் மட்டும், 3 குறிகள் மட்டும் உயிர்க்குறிகளாக 18 மெய்யெழுத்து குறிகளிலும் நான் கையை வைக்கவில்லை. 18 மெய்யெழுத்துக்களில் நான் கை வைக்கவில்லை. 12 உயிர்க்குறிகளை மட்டுமே நான் மாற்றி அமைத்திருக்கின்றேன். எளிதாக இருக்க வேண்டும், எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும், வெகு சீக்கிரமாக அறிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுத்தால் வெகு விரைவாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஐயா அதை செய்வது என்று 27 வருடங்கள் ஆராய்ச்சியின் பின்னர் இந்த 3 உயிர்க்குறிகளை வைத்து 18 மெய்யெழுத்துக்களையும் வைத்து 21 எழுத்துக்கள் மட்டுமிருந்தால் போதும், நம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை கண்டறிந்தேன். அதை உங்களிடம் கொடுப்பதற்கு பல வகையிலும் முயற்சித்தேன். ஆனால் என்னிடம் காட்டுங்கள் என்று எல்லோரும் கேட்டார்களே ஒழிய யாருமே என்னை நம்புவதற்கு முன்வரவில்லை. என் எழுத்துக்களை கேட்பதற்கும் முன்வரவில்லை. ஆனால் அந்த எழுத்துக்களை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். காட்டுங்கள் என்று சொன்னால் நான் யாரிடம் காட்டுவேன்? யாரை நம்பி காட்டுவேன்? ஏனென்றால் இந்த
ஓர் எழுத்துக்களிலே 18 மெய்யெழுத்துக்கள் தவிர பாக்கி உள்ள 3 எழுத்துக்கள் இருக்கின்றதே, அவை 3 குறிகள்தான். அந்த 3 குறிகளும் 12 குறிகளாக மாறுகின்றன. இந்த முக்குறிகள் 12 உயிர்க்குறிகளாக மாறுகின்றன. அது எப்படி என்பதை நீங்கள் நன்கு பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இதை நான் கொடுத்திருந்தால் யாரேனும் ஒருவர் இதை நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சட்டப்படி பதிவு செய்திருப்பாரேயானால் இதை என்னது என்று என்னுடையது என்று சொல்வதற்கு எனக்கு எந்த வகையிலும் வழியில்லாமல் போய்விடும் என்பதை அறிந்துதான் நான் இதை யாரிடமும் உண்மையை சொல்ல சிறிது சிந்தித்து கொண்டே இருந்தேன். எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் MM அப்துல்லா அவர்களிடம் நான் இதை கூறிய பொழுது, அப்படியா, என்னையா விந்தையாக இருக்கின்றது, யார் யாரோ வந்தார்கள், யார் யாரோ சென்றார்கள், 21 எழுத்துக்களிலே தமிழை முடிக்க முடியுமென்றால் இது அற்புதமல்லவா, இந்த உண்மையை எப்படி நம்புவது என்று கேட்டார்கள். நான் தான் கண்டுபிடித்திருக்கின்றேன் என்று கூறினேன். நீங்கள் கண்டுபிடித்ததா என்று என்னிடம் கேட்டார்கள். ஆமாம் என்றேன். உங்கள் புத்தகத்தை எடுத்து ரெடி பண்ணுங்கள், தயார் செய்யுங்கள், நான் அதை வெளியிட வருகிறேன் என்று கூறினார். அதே போன்றே 23ஆம் டிசம்பர் மாதம் நான் இந்த புத்தகத்தை வெளியிட ஆவல் கொண்டேன். அதேபோல் அவர்கள் எனக்கு தலையங்கம் எழுதி கொடுத்தார்கள். நான் அந்த புத்தகத்தை தயாரித்து வெளியிடுவதற்கு அவர்களே முன்வந்து அதை வெளியிட்டார்கள். இந்த உண்மையை நான் உங்களிடம் கூறுவதன் நோக்கம், நீங்கள் நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் நான் இதை கொண்டு வந்து உங்களிடம் காண்பிக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்வதற்காகவே நான் உங்களிடம் கூறுகின்றேன். நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது வரை நம்பாத மக்கள், பார்க்காத மக்கள் நம்ப மறுக்கின்றார்கள். பார்த்தவர்களெல்லாம், அறிந்து கொண்டவர்களெல்லாம் மிகுந்த சந்தோஷமடைகின்றார்கள். இறைவனுடைய உதவியால் எப்படி ஐயா இதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று என்னை பாராட்டுகின்றார்கள். நான் பலரிடமும் சென்று பார்த்தேன். இதுவரை சுமார் 2,70,000 மக்களுக்கு மேல் 60,000த்திற்கும் 2,60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதை யூடியூப் வழியாக பார்த்திருக்கின்றார்கள். நிறைய மக்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மலேசிய நாட்டினுடைய மக்களுக்கு மிக மிக விருப்பமாக இருக்கின்றது. சென்னையில் நடந்த அயலக தமிழர்களுடைய கூட்டத்திலே, அந்த பொருட்காட்சியிலே அங்கு நான் இதை வைத்து காண்பித்த பொழுது அனைத்து தமிழர்களும், அயலகத் தமிழர்களும் இதை நன்கு விரும்பி, இவ்வளவு எளிதாக இருக்கின்றதே, எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கின்றார்களே, இவ்வளவு எளிதான தமிழை நாங்களே எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவோமே, இவ்வளவு எளிமையான தமிழை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்களே என்று மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். இந்த தமிழை எங்களுடைய நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதிலே மிக 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 அதிகமாக ஆசைப்பட்டவர்கள் மலேசிய தமிழர்கள். மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து வந்த தமிழ் மக்கள் என் மனதை மிகவும் கவர்ந்தார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளும், அவர்கள் சொன்ன பதில்களும், அவர்கள் ஆர்வம் கொண்டதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இவ்வளவு தூரம் இதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததற்கு மலேசிய மக்கள் எனக்கு ஆதரவு தந்து இந்த எழுத்துக்கள் எங்களுக்கு வேண்டுமென்று சொன்ன பொழுது என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டது. இதைத்தான் உங்களிடம் சொல்லுகின்றேன் எப்படி என்று. இதோ பாருங்கள் அந்த எழுத்துக்கள் எப்படி என்பதை. இதில் இருக்கக்கூடிய முதலிலே இருக்கக்கூடிய 4, முதல் 4, அதை நடை 4 என்று சொல்லலாம்.
அடுத்து உள்ள 4 எழுத்து இடைநான்கு என்று சொல்லலாம். அடுத்து உள்ள 4 எழுத்து கடைநான்கு என்று சொல்லலாம். இந்த நடைநான்கு, இடைநான்கு, கடைநான்கு என்று சொல்லக்கூடிய இந்த 12 எழுத்துக்கள், இந்த ஒரு எழுத்து ஆ என்ற எழுத்து ஆ, ஆ, இ, இ என்று வருகின்றது. அடுத்து உள்ள 4 எழுத்து உ, ஊ, ஏ, ஏ என்று அமைக்கலாம். அடுத்து வரக்கூடிய இந்த 4 எழுத்தையும் ஐ, ஓ, ஓ, ஔ என்று அழைக்கலாம். இப்பொழுது 3 குறிகள் 12 உயிரெழுத்துக்களுக்கும் நமக்கு கிடைத்துவிட்டது. இப்பொழுது பாருங்கள், இக்கு, ஆ, கா. காவிலே புள்ளி இக்கு என்ற எழுத்திலே புள்ளியை எடுத்துவிட்டால் கா. இக்கு, ஆ, கா. அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய போகின்றோம்? இக்கா போட்டுவிட்டோம், ஆவண்ணாவை பக்கத்திலே போட்டுவிட்டோம். நன்கு பாருங்கள், கா என்று வந்து விட்டது. கானாவை போட்டுவிட்டோம், ஈனாவை போட்டுவிட்டோம், ஹி என்ற குறி நமக்கு கிடைத்து விட்டது. கானாவை போட்டுவிட்டோம், ஈ என்ற குருவியை போட்டுவிட்டோம், கீ என்று வந்துவிட்டது. இப்பொழுது நமக்கு இக்கு, ஆ, கா, 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 கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ என்ற எழுத்துக்கள் நமக்கு கிடைத்துவிட்டன. இதே போன்று இக்கு, ஆ, இங்கு, ஆ, ஞா, 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 ஞி, ஞி, ஞு, ஞு, ஞே, ஞே, ஞை, ஞோ, ஞோ, ஞௌ. இப்படியே பாருங்கள், கா என்ற எழுத்து கங்க, சங்க, டன, தன, பம, யரள, வளள என்று இந்த 18 எழுத்துக்களையும் நாம் எழுதியிருக்கின்றோம். கா, அடுத்து கா எழுதியிருக்கின்றோம். அதே காங்காச்சா எழுதிவிட்டோம். பக்கத்திலே ஆவண்ணா குறியை போட்டுவிட்டோம். கா, ngா, சா என்று நமக்கு எல்லா எழுத்துக்களும் கிடைத்து விட்டன. அடுத்தபடியாக ஈ, கா குறியை போட்டுவிட்டோம், ஈ குறியை போட்டுவிட்டோம். கி, ngி, சி, ngி, டி, நீ, தி, நீ, பி, மீ நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டன. இப்பொழுது இங்கு உள்ள குறிகள் 12, இங்கு உள்ள குறிகள் 18, 246 எழுத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைத்துவிட்டன. நன்கு பாருங்கள், 246 எழுத்துக்களும் முழுமையாக கிடைத்துவிட்டன. இதை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறுகின்றேன். இன்னும் இதை பாடமாக நடத்தினால் உங்களுக்கு மிக அழகான பாடமாக நடத்த முடியும். யார் வேண்டுமானாலும் இதை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னிடம் இன்னும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் என்னிடம் கேளுங்கள். நிச்சயமாக இந்த 246 எழுத்துக்களையும் கொண்டு 18 ஒரு 12 30 குறிகள். ஆ, உ, ஐ என்ற 3 குறிகள் மட்டும் ஆ, உ, பாருங்கள், ஆ, ஆ, உ, ஐ என்ற இந்த 3 குறிகளே அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ என்ற 12 குறிகளாக மாறிவிட்டன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ என்ற 12 குறிகளாக மாறிவிட்டன. இந்த 12 குறிகளும் இந்த 18 மெய்யெழுத்துக்களும் 30 எழுத்துக்களாக இருக்கின்றன. ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 31 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நாம் தமிழை முழுமையாக தவறின்றி தப்பின்றி எழுத முடியும், படிக்க முடியும் என்பதை இதைவிடவும் எளிமையான மொழியிலே, எளிமையான வழியிலே நமது தமிழை கற்க முடியுமா?
இதை 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் கற்றுக்கொள்ளுமா கற்றுக்கொள்ளாதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம் தமிழர்கள் அனைவரும் இதை நீங்கள் சிறிது சிந்தித்து பாருங்கள். நமது தமிழக அரசுக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள். 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த குழந்தை முழுத்தமிழையும் கற்றுக்கொண்டு விட்டால் 2ஆம் வகுப்பு செல்லும் பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். அறிவில் சிறந்தவராக மாறிவிடும். எல்லாவற்றையும் படிக்கும் அளவுக்கான தன்மை அதற்கு கிடைத்துவிடும். 1ஆம் வகுப்பு முடித்த உடனே 2ஆம் வகுப்பினுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும். எல்லாவற்றையுமே படிக்கும். 3ஆம் வகுப்பு செல்லும் பொழுது அதனுடைய நிலைமையை நீங்கள் சிறிது எண்ணி பாருங்கள். கல்வியில் சிறந்த அறிஞர்களே, தமிழில் நிறைய அறிவு பெற்ற தமிழ் ஆசிரியர்களே, தமிழாசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது, சிறிது இதை சிந்தித்து பாருங்கள். இதை அரசிடம் எடுத்துச் சொல்லுங்கள். ஏனென்றால் இதுவரை அரசிடம் எடுத்துச் சொன்னார்களா? இதை யார் சொல்வார்கள், எப்படி சொல்வார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படி கூற முடியும்? முதல்வரிடம் சென்று முதல்வரிடம் கூறுவார்களா? கல்வியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள். இறைவன் உதவியால் இவ்வளவு அருமையான ஒரு நிலையை, இவ்வளவு எளிமையான ஒரு வழியை இறைவன் நமக்கு தந்ததினால் நீங்கள் அதை அரசிடம் எடுத்துச் செல்லுங்கள். நம் வருங்கால தமிழ் செல்வங்களை, நம் தமிழ் இனத்தை வளர்க்கக்கூடிய கடமை கொண்ட தமிழ் ஆசிரியர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்களால் தான் இந்த உலகம், நம் தமிழ் உலகம், நம் தமிழ் மக்கள் மேன்மையிடப் போகின்றார்கள். நம்முடைய தமிழ் ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இதை நீங்கள் நிச்சயமாக தமிழக அரசுக்கு எடுத்துச் சொல்வீர்கள் என்று மிகவும் ஆவலுடன் உங்களை நான் எதிர்பார்க்கின்றேன். இதோ பாருங்கள், அன்பு என்ற இந்த வார்த்தையை எப்படி எழுதியிருக்கின்றேன் என்று பாருங்கள். ஆ இன்பு, அன்பு. ஆசை, ஆசை. நன்கு பாருங்கள், உங்களுக்கு நன்கு தெரியும். அன்பு, ஆசை, இன்பம், ஈதல், உண்மை, ஊக்கம், எண்ணம், ஏற்றம், ஐம்பொன், ஒட்டகம், ஔஷதம். நன்கு பாருங்கள், இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த எழுத்துக்களை அப்படியே நாம் இங்கே கொடுத்திருக்கின்றேன். நன்கு பாருங்கள். இன்னும் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் புரிந்திருக்கும். பார்த்த ஆசிரியர்கள் எல்லோருமே ஒரு நிமிடத்திலே புரிந்து கொண்டு விட்டார்கள். பார்த்த கல்வியாளர்கள் எல்லாமே மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். பெரும் வெளிநாட்டவர்களோ மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்கள் குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க எளிய வழி கிடைத்து விட்டதே என்று. மிகவும் சந்தோஷமாக நீங்கள் தமிழ் வருங்கால தமிழினம் மிக மிக வேகமாக உலகிலே உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக, உலகிலேயே மிகவும் சிறந்தவர்களாக, கல்வியறிவிலே சிறந்தது நம் தமிழினம்தான் என்பதை நீங்கள் எடுத்துக்காட்டுவீர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.